எப்படி இருக்குன்னா, நான் வந்து போனேன், நீ வந்து கேட்டாய், அவர் வந்து சென்றால், மாமியார் உன்னை என்ன கேட்டார், இப்படியே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லட்சணத்துல தான் அவருடைய தமிழ் பேச்சே வந்து இருக்கும். தமிழகத்தை பத்தி ஒரு பரவலான ஒரு புரிதலோ, அரசியல் அறிவோ, களப்பணியோ எதுவும் அவருக்கு வந்து கிடையாது. அவர் படிச்சு எம்பிபிஎஸ் ஆனாரு, டாக்டர் ஆனாரு, கட்சிக்கு தலைவர் ஆக்குனாங்க, கேபினெட் மினிஸ்டர் ஆக்குனாங்க. இப்படி அப்பவே ராமதாஸ் வந்து யோசிச்சிருக்கணும். ஜி.கே. மணி எல்லாம் வந்து நாயா பேயா வந்து சுத்துறாரு, அலைகிறாரு. அவருடைய மகனை வந்து நியமித்ததை கூட அந்த நியமன உத்தரவை வந்து அன்புமணி ராமதாஸ் கிழிச்சு போட்டாரு அப்படின்னு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாரு. அதனால மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, ராமதாஸ் கூட டிராவல் பண்ண தலைவர்கள், அவர்கள் யாரும் இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வரல. அவங்க யாரும் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் கூட நீங்க பேர் சொல்ல முடியாது. நம்ம காடுவெட்டி குரு ஒருத்தர் மட்டும்தான். இந்த சித்திரை முழுநிலவு கூட்டத்துல கூட காடுவெட்டி குருவுக்கு தான் மக்கள் அப்ளாஸ் இருந்ததே தவிர மற்ற யாருக்கும் வந்து அந்த கைதட்டல் வந்து வரல. குடும்பத்தில் இல்லாத வேற யாரையும் தலைவராக கொண்டு வந்து வளர விடல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க வந்து வன்னியர்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க. இருக்கிற வன்னியர்களும் இது வந்து குடும்ப கட்சி, இதுல வந்து நமக்கு வந்து எதனால எந்த நன்மையும் இல்லை, இதை நம்பவும் முடியாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போவாங்க. இதுக்கு நான் முதல்ல சொன்ன அந்த கார்பரேட் கல்ச்சர் உதாரணத்தை பொருத்தி பார்த்துக்குங்க. நீங்க ப்ரொஃபஷனலா நல்லா வேலை செய்யக்கூடிய அந்த தலைவர்களை கொண்டு வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்சி இயல்பாகவே வந்து வளரும். ஜெயலலிதாவுக்கு 1000 விமர்சனம் சொன்னா கூட அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு விளக்கம் சொல்றாங்க இல்லையா, அம்மா யாரை நினைச்சாலும் வந்து அமைச்சராக்கிடுவாங்க. காலையில தினத்தந்தியை எடுத்து படிச்சு பார்த்தா திடீர்னு ஒரு குப்பன் சுப்பன் கூட அமைச்சராக்கி இருப்பாங்க. ஜெயலலிதாவுடைய நோக்கம் வந்து என்னன்னா வந்து ஒரு எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், சாதாரண தொண்டர்களை உயர்த்தணும் அப்படின்றது நோக்கம் இல்லை. தான் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு ஒரு சரியான அடிமைகள் தேவை. அந்த அடிமை வந்து யாரும் வளரக்கூடாது, அந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து செய்யறாங்க. இங்க அப்படியும் செய்யல, நேர்மையாகவும் வந்து செய்யல. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த கிராமங்களுக்கும் அதிகம் போனவர் இல்லை. ஒரு சாதாரண வன்னிய மக்கள் எப்படி வாழ்வாங்க, வட மாவட்டங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கு, என்ன நதி ஓடுகிறது, மக்கள் என்ன தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வறுமை ஏன் வந்து வட மாவட்டங்களில் விழுப்புரம், வட ஆற்காடு, தென்னார்காடு போன்ற மாவட்டங்கள்ல ஏன் வந்து அதிகமாக இருக்கிறது, தருமபுரி ஏன் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, அங்கேருந்து பெங்களூருக்கு மக்கள் ஏன் வந்து அதிகம் பிழைப்பதற்காக வந்து போகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கள யதார்த்தம் வந்து அவருக்கு தெரியாது.